ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாலா. பிக் பாஸோட டே 31 அதை அப்டேட் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து ஹோட்டல் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் வந்து இவங்க இருந்தாங்க, திவ்யா மேனேஜர் இருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ண வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சர்க்கம் வந்து மேனேஜராக இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டையை கலைக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க்னா, சாண்ட்ரா வந்து 2 பேரை வந்து ரிசர்வேஷன் பண்ணணும். எப்படி வந்து ரம்யா வந்து திவ்யா வந்து விக்கல்ஸா ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்களா, அது மாதிரி வந்து 2 ரிசர்வேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிசர்வேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அது வந்து எந்த ஒரு டீம்ல இருந்து 2 பேரை வந்து டீம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கடுத்து லீடர் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலாம். இந்த 2 பேரும் சேர்ந்து யாராவது 2 பேரை வெளியேற்றணும், மீன்ஸ் பதவியிலேருந்து இறக்க வைக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கும். இன்கேஸ் அவங்க பண்ணலை, இந்த விஷயத்த பண்ணலைன்னா அவங்க 2 பேருமே டைரக்ட் நாமினேஷன் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செம்ம ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக மூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் டீமில் வந்து சாண்ட்ரா, திவாகர், வந்து வியானா, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத், இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திவாகர் வந்து வேலை போக மாட்டாரு, அதனால அவர் வந்து டீம் மாற்றி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வியானாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னலாக ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அந்த இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த டீம் மாறுறேன், ஸ்வாப் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வியானா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த குக்கிங் டீமில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் இந்த டீம் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 பேர் வந்து ரிசைன் பண்ணுறதுல வந்து ஒரு வேளை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ட்ரிகர் பண்ணி பண்ண வைக்கணும், அதுதான் அவங்களுடைய டாஸ்க்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நேமாக ஒரு 2க்கு 1 முடிச்சிட்டாங்க. இன்னொரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 3 பாஸ் வந்து கிடச்சிரும். அவங்கள யாரும் டைரக்ட் நாமினேஷன் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த 2 நாள் மட்டும் தான், 2-3 டேஸ் மட்டும் தான் பிக் பாஸ் ஹவுஸ் வந்து அப்படியே சைலண்டாக இருக்குது. இல்லைனா கைமை சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எப்படி போயிட்டுருக்கு, இந்த ஹோட்டல் லாஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.